ஐபிஎல் ஏலத்தில் வீரர்களை தேர்வு செய்வதில் தவறு செய்துவிட்டோம் என சிஎஸ்கே அணியின் பயிற்சியாளர் ஸ்டீஃபன் பிளமிங் ஒப்புக்கொண்டுள்ளார். ஐபிஎல்லில் இந்த ஆண்டு சென்னை சூப்பர் கிங்ஸின் செயல்பாடுகள் மோசமாக இருப்பதால் கடும் விமர்சனங்களையும் அந்த அணி சந்தித்து வருகிறது. ஐபிஎல் கிரிக்கெட்டின் பரிணாம வளர்ச்சியை சிஎஸ்கே புரிந்து கொள்ளவில்லையா என்றும் கேள்விகள் முன்வைக்கப்பட்டன. விளையாடிய 9 போட்டிகளில் 2இல் மட்டுமே வெற்றி பெற்று 7இல் தோல்வியடைந்துள்ள நிலையில் பிளே ஆஃப் வாய்ப்பு ஏறக்குறைய பறிபோய்விட்டதாகவே பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் ஹைதராபாத் அணியுடனான போட்டிக்கு பிறகு பேசிய பயிற்சியாளர் பிளமிங் தங்கள் அணி மோசமான பின்னடைவை சந்தித்திருப்பதாக தெரிவித்தார். இந்த ஆண்டுக்கான ஏலத்தில் தங்கள் செயல்பாடு வெற்றிகரமாக இல்லை என்று தெரிவித்த பிளமிங், ஆனால் இதெல்லாம் விளையாட்டின் ஒரு பகுதிதான் என்றும் குறிப்பிட்டார். ருத்ராஜிடமிருந்த கேப்டன்சியை தோனிக்கு மாற்றி அதிக அளவில் புதிய இளைஞர்களுக்கு வாய்ப்பளித்த நிலையிலும் சிஎஸ்கேவின் தோல்வி தொடர்வது ரசிகர்களுக்கு ஏமாற்றம் தருவதாக உள்ளது. குறிப்பாக சிஎஸ்கே அணி முதன்முறையாக 22 வயதுக்கு கீழே உள்ள 5 வீரர்களுடன் ஹைதராபாத்திற்கு எதிரான போட்டியில் களமிறங்கியது. இவ்வாறு இளம் அணியுடன் ஐபிஎல் வரலாற்றில் சிஎஸ்கே களமிறங்கியது இதுவே முதன்முறை. அப்படி இருந்தும் சொந்த மைதானத்தில் தோல்வியடைந்தது ரசிகர்களுக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. 49 of 34.